ஹலோ வெஸ் உலகத்திலேயே அதிபயங்கரமான அனகொண்டா பாம்பு பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அனகொண்டா பாம்பு எல்லாருக்குமே தெரியும். அது 1997 அனகொண்டா படம் வரலையும் யாருக்குமே அனகொண்டாவை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் அந்த படம் வந்த பிறகு உண்மையிலே இவ்வளவு பெரிய பாம்பு இருக்குதா, அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு மனிதனை விழுங்குமா அப்படின்னு பல கேள்விகள் மனிதர்கிட்ட இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த டிஸ்கவரி சேனல்லேருந்து பல சேனல்கள் உண்மையிலே அனகொண்டா பாம்பு இருக்கு அப்படின்னு அமேசான் காடுகளில் போயிட்டு உண்மையான அனகொண்டாவெல்லாம் படம் பிடிச்சி மக்களுக்கு தெரிவிக்கும் போது தான் உண்மையிலேயே அனகொண்டா பாம்பு இருக்கு அப்படின்னு ஆசிய நாடுகளில் மற்ற நாடுகளையும் நம்பினாங்க. இப்போ அனகொண்டா பாம்பு வசிக்கிற அந்த இடங்கள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. உலகத்திலேயே மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு பெரிய ஒரு அமைப்பு தான் அந்த அமேசான் காடுகள் இருக்குது. அதுதான் மிக அடர்ந்த காடு, அதாவது மிக அடர்த்தியான காடு, மிகப்பெரிய மரங்கள், இருட்டான பகுதி, பலவிதமான விலங்குகள் இதெல்லாம் இருக்கிறதால அமேசான் காட்டில் அனகொண்டா பாம்பு வாழ்றதுக்கு உண்டான அனைத்து விதமான தகுதியிலும் இருக்குது. அனகொண்டா பாம்பு அந்த தண்ணீருக்கு அடியில் தான் வாழும். அதனால அது இயங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அமேசான் காடுகளில் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழுது. அதாவது 3 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிரினம் வாழுது. மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட விலங்குகளும் தாவரங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. அதை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணி தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த அமேசான் காடுகளில் 55 குழுக்களாக பழங்குடியின மனிதர்கள் வாழ்றாங்க. அவங்க வெளியுலக தொடர்புகள் எதுவுமே இல்லாம வாழ்றாங்க. அதாவது அவங்க நினைக்கிறது எல்லாமே நம்ம மட்டும் தான் மனிதர்கள், இந்த உலகத்துல வேற மனிதர்களே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் பெரிய ஒரு வியப்பா பார்க்கப்படுது. நிறைய இனங்கள் மனிதர்கள் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட நெருங்கி இருந்தாலும் பல இனங்கள்ட்ட நெருங்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அமேசான் காடுகளை தான் அந்த குழுக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த விலங்குகள்லாம் தப்பி பிடிச்சு தான் அவங்க பத்திரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அங்க வாழ்ற பல கொடூரமான விலங்குகள் தான் வந்திருக்கு. அதுல என்னன்னா ரத்தம் குடிக்கும் வௌவால், பயங்கரமான ஸ்பைடர் அதாவது சிலந்தி, அதையும் தாண்டி அனகொண்டா பாம்பு, இன்னும் சில கொடூரமான விலங்குகள், எறும்புகள்ல இருந்து எல்லா விலங்குகளும் கொடூரமான விலங்குகள் நிறைய இருக்கு. அதே போல பலவிதமான பழ வகை இருக்குது. மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் மட்டும் 3000 வகை பழம் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட சேர்ந்துருக்கிறது வெறும் 300 வகையான பழங்கள் தான் இப்போ இருக்குது. இருந்தாலும் இந்த பழங்கள் எல்லாமே அங்கே சாப்பிடலாமா? இந்த அமேசான் காடுகளில் இந்த அனகொண்டா எப்படி வாழுது அப்படின்ற ஒரு ஆச்சரியமான தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பழங்கால உயிரினம். ஆதி காலத்திலேருந்து தப்பி தவறி இந்த பூமியில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிரினம் தான் இந்த ப்ளூ வேல்ன்ற திமிங்கலமும் இந்த அனகொண்டாவும். இந்த அனகொண்டாவை நம்ம பழங்காலங்களில் நம்பவே இல்லை. ஆனால் அது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உலகத்தில் வாழ்ந்துருக்கு. இந்த அனகொண்டா குறைஞ்சபட்சம் 26 அடி நீளம் வரலையும் வளரும். அதே போல 200 கிலோ எடை வரலையும் இது வளரும். ஆதி காலத்தில் வாழ்ந்த டைட்டனோ பாம்பு முதற்கொண்டு எல்லாமே 500 கிலோவுக்கு மேலே இருந்திருக்கு. இப்போதைக்கு இது மிகப்பெரிய ஒரு விலங்காக பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம மனிதர்கள் சாதாரணமாக ஒரு 50 கிலோன்னு வச்சுக்கங்களேன், 4 மனிதர்கள் விழுங்கக்கூடிய சக்தி ஒரு அனகொண்டாக்கு இருக்கு. இதெல்லாம் அதையும் தாண்டி இந்த அனகொண்டா எப்படி வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த நன்னீர்களில் வாழக்கூடிய ஒரு சக்தி படைச்சது. அதிகமாக அந்த உள்ள காடுகள், அதாவது இருட்டான காடுகள்லையும் அங்குள்ள தண்ணீர்கள்லையும் அதிகமாக வாழுது. முக்கியமாக தண்ணியில் அழகாக நீச்சல் அடிக்கக்கூடியது, தண்ணீரில் அரை மணி நேரம் அதை மூச்சை பிடிச்சி நிற்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, அது உடலை கீழே கிடத்தி மேல தண்ணீருக்கு மேல தலையை நீட்டிக்கும். இப்படி பல ஆராய்ச்சியாளர்கள் பல விதமா ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் பல அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வெளிவந்தது. அனகொண்டா பாம்பு இனங்கள் தன்னோடு எந்த ஒரு அனகொண்டா பாம்பு ஆண் இனப்பெருக்கம் செஞ்சாலும் அந்த ஆண் அனகொண்டாவை முழுங்கிடுமா, அவ்வளவு பயங்கரமான நிகழ்வுலாம் நடக்குது. அதாவது உலகத்திலேயே மற்ற உயிரினங்கள் தான் ஆண் தான் பெருசா இருக்கும், பெண் இனம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா பாம்பு வகையில மட்டும் பெண் பாம்புகள் தான் பெருசா இருக்கும், ஆண் பாம்பு சின்னதா இருக்கும். அதாவது இந்த அனகொண்டா வகையில ஆண் பாம்பை விட பெண் பாம்பு 5 மடங்கு பெருசா வந்திருக்கும். அதனால தான் அது இரையா மாத்தி வைக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. அது இனப்பெருக்கம் செய்யும் போது என்ன பண்ணணும்னா, அது சிக்னல் கொடுக்கறதுக்கு எல்லா காலங்களிலும் இனப்பெருக்கம் செஞ்சாது. அதுக்குண்டான காலம் வரும்போது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாசம் தான் இனப்பெருக்கம் செய்யும். இப்படி காலகட்டம் வரும்போது அது தன்னுடைய தோலை கழட்டி அது ஒரு விதமான வாசனை வெளிப்படுத்தும். இந்த நேரத்தில் தான் ஆண் பாம்புகள் அதை சரி சிக்னல் வந்ததா அதை நினைச்சு முகந்து பார்த்துட்டு அது நெருங்கும். அதை விட சின்ன பாம்புகள் தான் ஆண் பாம்புகள் வரும். ஆண் பாம்பு 5 வருஷம் கழிச்சு தான் அது இனப்பெருக்கத்தை ரெடி ஆகும். இப்பதான் இந்த பாம்பு இருக்குல்ல, அது ஆண் பாம்பு இந்த பெண் பாம்பை நோக்கி வரும். அது மிகப்பெரிய பாம்பா வந்திருக்கும். அதாவது சாதாரண சின்ன பாம்புகள்ட்ட இனப்பெருக்கம் செய்யாது ஆண் பாம்புகள். அதனால பெரிய பாம்பை தேடி வரும். அப்படி பெரிய பாம்பு தேடி வரும்போது என்ன செய்யணும், அது சிக்னல் கொடுத்து அப்படியே படுத்திருக்கும். இப்போ இதுவும் அது கூட இணைஞ்சு இனப்பெருக்கம் செய்யுது. இனப்பெருக்கம் செஞ்சு முடிச்சப்படி என்ன செய்யுது, இந்த ஆண் அனகொண்டாவை அது முழுங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது கூட சண்டை போட்டு முழுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதை விட அது 5 மடங்கு பெருசு அப்படின்றதால இதால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குது. ஏன் முழுங்குது அப்படின்னா, அடுத்து அனகொண்டா 7 மாசத்துக்கு உணவே சாப்பிடாதான். அந்த உணவுக்கு என்ன வழி, அதாவது அந்த 7 மாசத்துக்கு உண்டான சக்தியை தான் இந்த ஆண் அனகொண்டாவில இருந்து அது எடுத்துக்குது. இப்படிதான் அனகொண்டா இனப்பெருக்கம் முடிச்சு தன்னுடைய இனத்தை, அதாவது தன்னுடைய ஆணையை அது முழுங்கிடுது. அடுத்தா பாத்தீங்கன்னா, இந்த அனகொண்டாவில இருந்து
வந்து பல விதங்கள் வந்து இருக்குது. நீங்க நினைக்கலாம் அமேசான் காடுகள் மட்டும்தான் வந்து இந்த அனகொண்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அமேசான் காடுகள் முழுவதும் வந்து 10 நாடுகள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. பிரேசில், ஈக்வடார் அப்படின்னு சுத்தி 10 நாடுகள் இருக்கு. 10 நாடுகள்லயும் வந்து ஒவ்வொரு ஆறு வந்து கிடக்கும், ஒவ்வொரு காட்டுப்பகுதி வந்து இருக்கு. அந்த காட்டுப்பகுதி எல்லாமே வந்து இந்த அனகொண்டா வந்து இருக்குது. அப்படி ஒவ்வொரு அனகொண்டாவும் ஒவ்வொரு மாதிரி வந்து செயல்படும். அதே போல என்ன பண்ணும்னா இந்த அனகொண்டா வந்து 1000 தான் இருந்தாலும் ஒரு பெண் தேடிச்சு அப்படின்னா அந்த ஒரு பெண்ணை தான் வந்து தேடி போவோம். அது ஆராய்ச்சியாளர் பின்னாடி வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் அனகொண்டா ஒரு பெண் அனகொண்டா பார்த்து இனப்பெருக்கம் செய்யுது. அது வந்து உதறிட்டு ஓடுது. ஆனா பின்னாடியே வந்து ஓடுது. அதுக்கு பக்கத்துல நிறைய பாம்புகள்லாம் இருக்கு. ஆனா அது கூடலாம் வந்து கலவில ஈடுபடாம இது இந்த பாம்பையே தேடி போகுது. அந்த அளவுக்கு ஒரு பாம்புகள் மேல அதுக்கு வந்து லவ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் வந்து இருக்குது. ஒரு பெண் பாம்புட்ட 100 பாம்பு சண்டை பிடிச்சி இனப்பெருக்கத்துக்கு வந்து ரெடி ஆகும். அதாவது இதெல்லாம் டீமா செயல்படும். அதுல ஒரு பாம்பு தான் வந்து ஒரு அந்த பெண் பாம்பு கூட வந்து இனப்பெருக்கம் செய்யும். முக்கியமா இந்த பாம்பு வாய் வந்து 20 அடியிலேருந்து 30 அடி நீள வரலையும் வந்து வளரும். அது மட்டும் இல்லாம 200 கிலோ எடை வரலையும் வந்து இருக்கும். 30 சென்டிமீட்டர் அகலம் வந்து இருக்கும். ஒரு பெரிய லாரியோட டயரோட பகுதி மாதிரி வந்து அவ்வளவு பயங்கரமா உடல் வந்து இருக்கும். முக்கியமா அந்த பாம்புகள் வந்து 3 வகையான பாம்புகள் வந்து இருக்கு. ஒன்னு பிரேசில் போன்ற நாடுகள் வந்து பச்சை கலர்ல அனகொண்டா வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் அனகொண்டா வந்து இருக்கும். அதாவது ஈக்வடர் போன்ற நாடுகள்ல மஞ்சள் அனகொண்டா இருக்கும். பிரெஞ்சு போன்ற நாடுகள்ல கரும்புள்ளி போன்ற அனகொண்டா பாம்பு வந்து இருக்கும். மற்ற உயிரினம் மாதிரி இந்த அனகொண்டா பாம்பு அப்படியே வந்து இன்னைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு ஜீரணம் ஆயிடுச்சு, நாளைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு கிடையாது. இந்த அனகொண்டா பாம்புகள் சாதாரணமாவே ஒரு ட்ரிப் வந்து சாப்பிட்டது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து சாப்பிடாம இருக்கும். அதாவது எலி, மீன் இது போன்ற உயிரினங்களை சாப்பிட்டது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அதே போல ஏதாவது ஆடு, மாடு, மான் அந்த மாதிரி சாப்பிட்டது அப்படின்னா 2-3 வாரங்களுக்கு அது சாப்பிடாம வந்திருக்கும். அதே போல பன்றி, மாடு, குதிரை இது போல பெரிய விலங்குகள் வந்து முழுங்குச்சு அப்படின்னா ஒரு மாசம் வரலையும் சாப்பிடாம வந்திருக்கும். முக்கியமா மனிதர்களையும் வந்து விழுங்கக்கூடியது தான் இந்த அனகொண்டா. அதனால நிறைய சம்பவம் மனிதர்களை விழுங்கிய சம்பவமும் நடந்திருக்கு. நிறைய ஆராய்ச்சி செஞ்சவங்க, அதே போல தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க, அதே போல தெரியாம அந்த காட்டுக்குள் நுழைஞ்சவங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேரை வந்து அனகொண்டா விழுங்கிருக்கு. இதுவும் பல சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த விலங்குகள் வந்து விழுங்கின பிறகு அது ஜீரணம் ஆறாரிலையும் வேற விலங்குகளை வேட்டையாடுறது இல்லையா, அந்த அளவுக்கு இந்த அனகொண்டா வந்து 2 வாரம் 1 மாசம் வரலையும் இது பசியை தாங்கக்கூடியது. இந்த அனகொண்டா பாம்புகளுக்கு கண் பார்வை கிடையாது, அவ்வளோ கிடையாது. ஆனால் இதுக்கு உணர்திறன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால இறை எங்கேயாவது இருந்தது அப்படின்னா தன்னுடைய நாக்கின் மூலயமா வந்து உணர்திறனை வந்து அதிகரிக்கும். எங்கே இறை இருக்குது அப்படின்றத சீக்கிரமே கண்டுபிடிச்சி அதை நோக்கி போவோம். அதை நோக்கி போன பிறகு அதுக்கு அடுத்ததான் வந்து அந்த இறையை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பிளான் போடுவோம். தலைப்பகுதியை பயங்கரமாக பிடிச்சிடும். தலைப்பகுதியை பிடிச்சி அதனுடைய வாழால் உடலை சுத்த ஆரம்பிக்கும். கழுத்து இறுக்கி மூச்சு விடாம இருக்கிறோம். அதே போல உடலாம் வந்து நொறுக்கி எலும்பெல்லாம் நொறுக்கி உயிர் போகிற வரலையும் முறுக்கிட்டே வந்திருக்கும். இப்போ அந்த இறையை நாக்காலே நக்கி அந்த இறையை ஒரு ட்ரிப் வந்து சுற்றி வரும். இப்போதான் வந்து அந்த இறையை முழுங்கிறதுக்கு ரெடி ஆகும். முதல்ல வந்து தலை வந்து உள்ள போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து உமிழ்நீர் வந்து பயங்கரமாக சுரக்கும். அது வழிக்கிட்டே உள்ள போகும். அது மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து தாடை எலும்பு வந்து ஜாயிண்ட் வந்து கிடையாது. அதனால தான் ஒரு அனகொண்டா பாம்பு விழுங்குச்சு அப்படின்னா பைப் மாதிரி அது வந்து விரிவடைஞ்சிட்டே வந்து போயிட்டு இருக்கும். அது வந்து சர்றன்னு வந்து உள்ள வந்து அந்த இறையை வந்து தள்ளிகிட்டே இருந்திருக்கும். இப்போ அது வந்து தள்ளுறதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து வெளியில் வழுக்கி ஓடாததுக்கு முன்னாடி 2 பல்லு இருக்கும். அந்த பல்லு தான் அந்த இறையை வந்து கொக்கி போட்டு இந்த இழுத்து உள்ள வந்து ஏற்றுறது. ஒரு இறையை முழுங்கிறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். மாடு, மான், பன்றி போன்ற விலங்குலாம் வந்துருக்குல்ல, அதோடைய கால், அதாவது கொம்பு, எலும்பு எல்லாத்தையும் வந்து சேர்த்து தான் முழுங்கும். இப்போ முழுங்கின பிறகு என்ன செய்யணும்னா அது வந்து உடனடியாக நவராது, அப்படியே கிடக்கும். எவ்வளோ நாள் கிடக்கும் அப்படின்னா 1 மாதம் கிட்டத்தட்ட அப்படியே கிடக்கும். அப்படி அதையும் தாண்டி நவுந்து போச்சு அப்படின்னா ஏற்கனவே முழுங்கிச்சு பார்த்தீங்களா இறை, அந்த இறையிலேருந்து கொம்பு, எலும்பு இதெல்லாம் வந்துருக்குங்களா, இந்த எலும்புகள்லாம் வந்து கிழிச்சு அந்த அனகொண்டா வயிறு வந்து 2ஆக கிழிஞ்சிட்டு வெளில வந்துடும். இதுக்காகவே என்ன செய்யணும்னா அந்த அனகொண்டா பாம்பு அது செரிமான ஆகிற வரலையும் அப்படியே படுத்திருக்கும். உள்ள போன பிறகு அந்த அனகொண்டா வயிற்றுலேருந்து ஒரு அமிலம் சுரக்கும். இந்த அமிலம் என்ன பண்ணுன்னா அந்த கொம்பு, பல்லு, எலும்பு எல்லாத்தையும் வந்து கரைச்சிட்டுரும். இப்போ 1 மாச கால அளவு இதுக்கு வந்து எடுத்துக்கும் இது செரிமானம் ஆகிறதுக்கு. இப்போதான் 1 மாசத்துக்கு பிறகுதான் அடுத்த இறையை தேடி போவோம். 5 வருஷம் கடந்த ஒரு அனகொண்டா பாம்பால தான் இனப்பெருக்கம் செய்ய முடியும். அதாவது அது வந்து இனப்பெருக்கம் செஞ்சு 30 முதல் 40 குட்டிகள் ஈனும். அது மட்டும் இல்லாமல் சில அனகொண்டா முட்டையும் போடும். அப்படி முட்டை போடுற அனகொண்டா 58 நாள் வந்து அடகாக்கும் தன்னுடைய சூட்டால. அதுக்கு பிறகு குட்டிகள் எல்லாம் வெளில வரும். இப்போ குட்டிகள் வெளில வந்த முதல் வேட்டையிலேயே வந்து அதோட வந்து தாயோட அனகொண்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த குட்டி அனகொண்டா இருந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து போயிட்டு வேட்டையை வந்து ஆடணும். அது மட்டும் இல்லாமல் அது பல விலங்குகள்கிட்ட தப்பிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூனை, பிராண மீன், பருந்து, நரி போன்ற இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட அந்த குட்டி அனகொண்டா மாட்டாமல் இருக்கணும். பெரும்பாலான குட்டி எல்லாமே இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட மாட்டிட்டு இறந்துரும். அது மட்டும் இல்லாமல் பெரிய அனகொண்டா கூட வந்து சிங்கம் போன்ற பெரிய பெரிய விலங்குகள்கிட்ட மாட்டி அதுவும் வந்து இறந்துரும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் ஒரு பக்கம் வந்து அதை வேட்டையாடுவாங்க. இப்படி பல விதங்கள்லேருந்து அதுக்கும் வந்து ஆபத்து வந்துருக்கு. இப்படி தான் அனகொண்டா பாம்போட வாழ்க்கை விசித்திரத்தோட இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகே, இதே போல அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.